அனிமேஷன் சினிமாவின் முன்னோடியாக திகழ்ந்த பொம்மலாட்டம் தற்போது வசீகரத்தை இழந்து நலிந்து வரும் நிலையில் உள்ளது. இந்த நலிந்து வரும் பொம்மலாட்ட கலையின் மறுபக்கத்தை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கலை, கலாச்சாரம், மரபு ஆகியவற்றின் முன்னோடியாக திகழும் தமிழ்நாட்டின் கலை அடையாளங்களில் ஒன்றுதான் பொம்மலாட்டம். இன்றைய நவீன கால அனிமேஷன் படங்களுக்கு பொம்மலாட்டம் ஒரு முன்னோடி என்றால் அது மிகையல்ல. 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியங்களில் பாவை கூத்து என்ற பெயரிலும், திருக்குறளில் நானுடைமை மற்றும் இரவு ஆகிய அதிகாரத்தில் மரப்பாவை என்றும் பொம்மலாட்ட கலை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பொம்மலாட்டத்தில் கதாபாத்திரங்கள் பேசுவது, காதலிப்பது, சண்டையிடுவது என அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டனர் தமிழர்கள். குறிப்பாக இந்த கலையை பழங்கால புராண கதைகளை குழந்தைகள் முதல் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்வதற்கு பயன்படுத்தினர். எடை குறைவாக உள்ள கல்யாண முருங்கை மரம், அத்திமரம் ஆகியவற்றால் பொம்மையின் தலை, உடல் பாகங்கள் தனித்தனியே செய்யப்படுகிறது. கயிறு அல்லது கம்பி மூலம் பிணைக்கப்பட்டு திரைக்கு பின்னால் இருந்து அவற்றை தங்கள் உடல்களாக பாவித்து பொம்மலாட்ட கலைஞர்கள் அசைவுகளையும் குரலையும் அளித்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துவர். பொம்மலாட்ட கலையின் இடத்தை கடந்த நூற்றாண்டில் மேடை நாடகங்கள் பறித்துக் கொண்டது. நாடக மேடையை வெள்ளித்திரை ஆக்கிரமித்தது. வெள்ளித்திரை சுருங்கி சின்னத்திரையானது. சின்னத்திரை அகலத்திரையாக மாறி செல்போனாக, சமூக ஊடகங்களாக பரிணாம வளர்ச்சி பெற்றுவிட்டது. தற்போதைய காலச்சூழலுக்கு ஏற்ப நவீன கால வசனங்களுடன் போதைப் பொருள் விழிப்புணர்வு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ஆகியவற்றை மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்த பொம்மலாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது மயிலாடுதுறை, சென்னை, மதுரை, சேலம், தஞ்சை, கும்பகோணம் மற்றும் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய குழுக்கள் மட்டுமே தற்போது பொம்மலாட்ட கலையை நடத்தி வருகின்றனர். ஒரு குழுவிற்கு குறைந்தபட்சம் 5 முதல் 7 பேர் வரை பணியாற்றி வருகின்றனர். பொம்மலாட்டம் மூலம் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் இதை ஒரு துணை தொழிலாகவே பலரும் பார்க்கின்றனர். கோயில் திருவிழாக்களில் முக்கிய பங்காற்றி வந்த இந்த பொம்மலாட்ட கலை தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக தற்போது மெல்ல மெல்ல தனது வசீகரத்தை இழந்து நலிவடைந்து அழிவை நோக்கி சென்று வருகிறது. இது குறித்து நலிவடைந்து வரும் பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்க போராடி வரும் பொம்மலாட்ட கலைஞர் சோமசுந்தரம் மற்றும் பத்மா கூறுகையில், இந்த தலைமுறையோடு அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால் அதை அழிய விடக்கூடாது. இதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய அரசு இசைக்கல்லூரி அங்கே இசை சம்பந்தமான எல்லா விதமும் பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. பரதநாட்டியம், வயலின், வீணை, நாதஸ்வரம், தவுள். அதே போல் இந்த பொம்மலாட்டத்தையும் அதில் ஒரு பாடமாக வச்சா வருங்காலத்தில் உள்ளவங்க கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தா பொழுதுபோக்கு விஷயம் இல்லாமல் அவங்க படிப்பு அப்படின்ட்டு படிப்புலேயே கவனம் செலுத்துறதுனால அவங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனசோர்வு உண்டாகும். அந்த சமயத்தில் இந்த பொம்மலாட்டத்தின் மூலமாக ஒரு மனச்சோர்வை நீக்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். மறுபடியும் உற்சாகத்தோடு தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு நல்ல செய்திகளும் வார்த்தையால் சொல்கிறத விட கலை மூலம் சொன்னால் அது மக்கள் மனசில் பதியும், குழந்தைகள் மனசில் பதியும். அதனால தான் சினிமா மூலம், டிவி மூலம், இந்த மாதிரி கலைகள் மூலம் பல விளம்பரங்களை செய்கிறோம். அது மக்கள் மனசில் சீக்கிரம் போய் பதியும். அது அரசு எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பள்ளிகள் மூலம், கல்லூரிகள் மூலம் எங்களுக்கு மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த கலைகளும் வளரும். ஒரு நாட்டின் வரலாறு என்பது அதன் மரபுகளை காப்பாற்றுவதில் இருக்கிறது. மரபு வழி கலையான பொம்மலாட்டம் கலை அழியாமல் காப்பாற்றுவதற்கு சோமசுந்தரம், பத்மா போன்றவர்களின் முன்னெடுப்பிற்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் சதாம் உசைனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.